ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரியா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா செட்டிநாடு சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் சேர்ந்து நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். அது நல்லா வறுத்தெடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. அது நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா நல்லா சிக்கனில் இறங்கும், நல்லாவும் இருக்கும். அது ஒரு சைடு ஊறட்டும். ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை விட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நீள்வாட்டில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிடும். இதெல்லாம் நல்லா வதங்கும் போதே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் விட்டுருங்க. சிக்கன் நல்லா தண்ணி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நடுவில் கிண்டியும் விடுங்க. ஏன்னா சிக்கன் நல்லாவே தண்ணி விடும். அதனால் இந்த அளவுக்கு சுருண்டு வரும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவினிங்கன்னா நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு. இது ரச சாதம், சாம்பார் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிரியா தாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி